தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பதால் மீண்டும் 16 கண் மதகு வழியே தண்ணீர் திறக்க வாய்ப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வரும் வருவாய்த்துறை. மதகுகள் வழியாக உபரி நீர் எந்நேரமும் திறக்கப்படும் கால்நடைகள் மற்றும் வீட்டு வளர்ப்பு விலங்குகளுடன் பாதுகாப்பு விடுத்துள்ளார். எனவே காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மேட்டூர் அணை மீண்டும் நிரப்பி உபரி நீர் போக்கியான 16 மாவட்ட ஆட்சியிலிருந்து தான் அகற்றப்பட்டதில் அமெரிக்காவின் பங்கு இருப்பதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஹசீனா குற்றச்சாட்டு. நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு முதன்முறையாக கருத்து. அதானியின் வெளிநாட்டு பங்குகளில் பணத்தை முதலீடு செய்துள்ளதாக செபி தலைவர் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றச்சாட்டு. தன் மீதான புகார் ஆதாரமற்றவை என மாதவி பூரிபூச் விளக்கம். ஹிண்டன்பர்கின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என அதானி குழுமம் பதில். தங்களது வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படைத்தன்மை கொண்டவை என்றும் விளக்கம். வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடு. காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 10 மணி வரையிலும் தடை. இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. நாகை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையில் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை. சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தயாரிப்பாளர் சங்கம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் ஆலோசனை.